அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி விழுப்புரம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்று நடைபெற்று முடிந்த டிஎன் டெட் பேப்பர் 1 பொதுத்தமிழுக்கான விடை குறிப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் 30 கேள்வி நமக்கு உளவியலில் கொடுத்துருப்பாங்க. 31வது கேள்வியிலிருந்து அடுத்த 30 கேள்விகள், அதாவது 60 வரைக்கும் பொது தமிழ் வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். ரைட்டா? ஸோ 31வது கேள்வி பாருங்கள். அதில் பொறுத்துக அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. பொறுத்துக அப்படிங்கிறது காய்விடத்து அப்படின்னு சொன்னால் வெறுப்பவரிடத்து அப்படின்னு அர்த்தம். சாற்றுங்கால் அப்படின்னா கூறுமிடத்து அப்படின்னு அர்த்தம். கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம், வனப்பு அப்படின்னா அழகு. ஓகேவா? ஸோ அப்போ ஏல 2, பியில் 1, சியில் 4, டியில் 3. ஸோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் படி ஆப்ஷன் ஏ தான் இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? காய்விடத்து அப்படின்னா வெறுப்பவரிடத்து, கண்ணோட்டம் இறகு, வனப்பு அழகு. இதை வச்சு கூட நம்ம இதுக்கு கரெக்டான ஆன்சர் எடுத்துருக்கலாம். ரைட். ஸோ அதுக்கு 32வது கேள்வி பாருங்கள். பேசுவோரை குறிப்பது தன்மை எனப்படும். ஓகேவா? ஸோ பேசுவோரை குறிப்பது தன்மை எனப்படும். யான் என்பது தன்மை பன்மையை குறிக்கிறது. ரைட்டா? ஸோ அப்போ இடம் அப்படிங்கிறது 3 வகைப்படும் அப்படின்னு படிச்சிருப்போம். தன்மை, முன்னிலை, படற்கை அப்படிங்கிறது. அதில் கூற்று பேசுவோரை குறிப்பது தன்மை அப்படிங்கிறது கரெக்டு தான். அதே மாதிரி யான் அப்படிங்கிறது தன்மை பன்மையை குறிக்கக்கூடியது. ஸோ நமக்கு கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் கூற்று, காரணம் இரண்டும் சரி. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கு கரெக்டான ஆன்சர். 33வது கேள்வி பாருங்கள். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொன்னால் டாக்டர் சலீம் அலி. இது நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் தான், ரிப்பீட்டபிள் கொஸ்டின் தான். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சலீம் அலி. அதுக்கடுத்து 34வது கேள்வி பாருங்கள். பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கக்கூடிய இடம் படற்கை எனப்படும். ஓகேவா? ஸோ பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கக்கூடிய இடம் படற்கை அப்படின்றப்படும். தன்மை முன்னிலை தவிர்த்து மற்றவற்றை குறிப்பது படற்கை எனப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது படற்கை பற்றி கொடுக்குறாங்க. அதில் கூற்றுகள் கொடுக்குறாங்க பாருங்கள். தன்மை முன்னிலை தவிர்த்து மற்றவற்றை குறிப்பது படற்கை எனப்படும் அப்படிங்கிறது கரெக்டு தான். அது என்பது படற்கை ஒருமையை குறிக்கும். அதுவும் கரெக்டு தான். ஸோ கூற்று, காரணம் இரண்டும் சரி. 34வது கேள்விக்கு ஆப்ஷன் சி இரண்டும் சரி அப்படிங்கிறது சரியான ஆன்சரு. 35வது கேள்வி பாருங்கள். மாசு என்னும் பொருள் தராத சொல் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மாசு என்னும் பொருள், மாசு அப்படின்னா அழுக்கு, மாசு அப்படிங்கிற பொருள் தராத சொற்கள் அப்படின்னா ஆப்ஷன் ஏவிலே கொடுத்துருப்பாங்க. தூய்மை அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஏன்னா தூய்மை இன்மைனாலும் மாசு தான், அழுக்கு கசடு அப்படின்னாலும் மாசில் வந்துடும். 36வது கேள்வி பாருங்கள். உலகில் சாகா வரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்று சொன்னவர் யார் அப்படின்னா கதே. ஓகேவா? கதே. 37வது கேள்வி. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகளுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னால் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஓகேவா? ஸோ பாரதிதாசனுடைய பாடல் தான் இந்த பாடல் வரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. 38வது கேள்வி. சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு துணை புரிவன என்ன அப்படின்னு சொன்னால் கலை சொற்கள். ஓகேவா? சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு துணை புரிவன கலை சொற்கள். 39வது கேள்வி. கீழ்கண்ட நூல்களுள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பாரதிதாசன் எழுதியிருக்கக்கூடிய பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடக நூலுக்கு தான் கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷன்லேருந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ மாணவர்களுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இந்த பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படிங்கிறது மட்டும் மாணவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. 40வது கேள்வி பாருங்கள். மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் கலித்தொகையிலையும் மற்போர் பற்றின செய்தி இருக்குது, ஒரு பாட்டு. புறநானூர்லேயும் மற்போர் பற்றின ஒரு பாட்டு இருக்குது. இது ரெண்டில் எது ஆன்சராக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்லது மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெறாத நூல்னு கேட்க வேண்டியதுக்காக மாற்றி கேட்டாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ நமக்கு டிஆர்பி என்ன ஆன்சர் கீ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ரைட். 41வது கேள்வி. வாயில் இலக்கியம் அல்லது தூது இலக்கியம், சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் தூது. 41வது கேள்விக்கு ஆப்ஷன் சி தூது அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சரு. அப்போ தூதாக அனுப்பப்படக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லி 10 நம்ம படிச்சிருப்போம். ரைட்டா? அதில் வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படக்கூடியது தூது.
42வது கேள்வி பாருங்கள். பொறுத்துக அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. பல வகைக்கும் பயன்படக்கூடிய நீர்த்தேக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இளஞ்சி. சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டம். அப்போ 7 3 Cல 1 எங்கே இருக்கோ அதுதான் ஆன்சரு. ஸோ 7 3 Cல 1 நமக்கு ஆப்ஷன் ஏலே கிடச்சிரும். ஸோ கரெக்டான ஆன்சர் அதுதான். ஓகேவா? ஸோ அப்போது பல வகைக்கும் பயன்படக்கூடிய நீர்த்தேக்கம் பேர் என்ன அப்படின்னா இளஞ்சி. உவர்மண் நிலத்தில் தோண்டப்படக்கூடிய நீர்நிலைக்கு பேர் கூவல். சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலைக்கு பேர் குண்டம். நீர் வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை புனர்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் என்ன அப்படின்னு சொன்னால் திரிச்சொற்கள். அப்போ இயற்சொல் அப்படின்னா என்ன? இயல்பாக அமைந்திருக்கக்கூடிய சொல்லுக்கு பேர் இயற்சொல் அப்படின்னு பேர். திரிசொல் அப்படின்னா கற்றவர்களுக்கு மட்டுமே பொருள் விளங்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய சொல்லுக்கு பேர் திரிசொல் அப்படின்னு பேர். 44வது கேள்வி பாருங்கள். பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா அப்படின்னு பாடினது யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. வாணிதாசன், கண்ணதாசன், வண்ணதாசன், புதுவை சிவம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது யாருடையது அப்படின்னா வாணிதாசன் அவர்கள் பாடியிருப்பார். பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என்று பாடியவர் வாணிதாசன். ஸோ வாணிதாசனுடைய முதல் கவிதை தொகுப்பு, முதல் கவிதையான தமிழன் அப்படிங்கிற கவிதையில் பாரதிதாசனை பற்றி தான் பாடியிருப்பார். அதில் தான் இந்த வரி இடம்பெற்றிருக்கும். ஓகேவா? ஸோ 45வது கேள்வி பாருங்கள். அசைநிலை இசைநிறை பொருளில் வருவது எழுவாய் தொடர். அசைநிலை மற்றும் இசைநிறை பொருளில் வருவது என்ன சார் அப்படின்னு சொன்னால் எழுவாய் தொடர் அப்படிங்கிறது. 46வது கேள்வி பாருங்கள். ஒன்று என்பதை குறிக்க ஓர், ஒரு ஆகிய 2 சொற்களும் பயன்படுகின்றன. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லும், உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்ற சொல்லும் வரும். ஸோ கூற்று 1, கூற்று 2 இரண்டும் சரி. 46வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். 47வது கேள்வி பாருங்கள். ஞாயில்கள் என்று அழைக்கப்பட்டவை. ஆப்ஷன் பி கோட்டை மதில் சுவரில் அமைந்திருக்கக்கூடிய அம்பு எய்தக்கூடிய நிலையங்களுக்கு பேர் தான் ஞாயில்கள் அப்படின்னு பேர். 48வது கேள்வி. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 4 வகைப்படும். ஸோ மொத்தமாக சொற்கள் அப்படிங்கிறது 2 வகைப்படும். என்ன அப்படின்னு சொன்னால் இலக்கிய வகை சொற்கள், இலக்கண வகை சொற்கள் அப்படின்னு. இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு போயிடும். இலக்கண வகை சொற்கள் அப்படின்னா இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ரைட்டா? அப்போ இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் 4 வகைப்படும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். நாற்பத்தி 49வது கேள்வி பாருங்கள். பாரதியார் நூலாசிரியர் பொறுத்துக்க. பாரதியார் குயில் பாட்டு, பாரதிதாசன் தமிழ் இயக்கம். ஓகேவா? ஸோ ஏல 3 பியில் 4 அமையணும். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டியில் தான் கரெக்டான ஆன்சர் இருக்கும். வாணிதாசன் கொடிமுல்லை, திருமுருகன் என் தமிழ் இயக்கம். ஓகேவா? ஸோ நமக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய ஆப்ஷன் படி டி பாரதியார் குயில் பாட்டு எழுதியிருப்பார், பாரதிதாசன் தமிழ் இயக்கம் எழுதியிருப்பார். 50வது கேள்வி பாருங்கள். மனுநீதி சோழன் நீதி தவறாத மன்னன் என்று போற்றப்பட்டார். கூற்று கரெக்டு. காரணம் என்ன அப்படின்னா இளம் வயதில் முதியவர் போல் வேடம் அணிந்து சரியான தீர்ப்பு வழங்கினார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கூற்று தவறு. காரணம் தவறு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இளம் வயதில் முதியவர் போல் வேடம் அறிந்து சரியான தீர்ப்பு வழங்கினது யார் அப்படின்னா கரிகால் சோழன். நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவாங்கன்னா கரிகால் சோழனை சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பாட்டே ஒன்று இருக்கும், அழகான ஒரு பாட்டு. உரைமுடிவு காணான் இளையோன் என்று நரைமுது மக்கள் உவப்ப, நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன், வஞ்ச புகழ்ச்சி அணியில் பழிப்பது போல் புகழ்தல் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ உரைமுடிவு காணான் இளையோன், ஏன்னா சின்ன வயசுலேயே அரியணை ஏறியிருப்பான். அவன் அரியணை ஏறின சமயத்தில் ஒரு சிக்கலான வழக்கு ஒன்று அவைக்கு வருகிறது. அந்த வழக்குக்கு எப்படி தீர்ப்பு சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வந்து காத்து கொண்டிருந்தக்கூடிய சமயத்தில் முதியவர் போல வேடமணிந்து வந்து சரியான தீர்ப்பு சொல்லியிருப்பார். யார் அப்படின்னு சொன்னால் கரிகால சோழன். நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன். அப்போ 50வது கேள்விக்கு ஆன்சர் என்ன சார்னா கூற்று சரி, காரணம் தவறு. இங்கே பாருங்கள், இதில் புள்ளி வச்சுட்டு மாற்றிருக்காங்க பாருங்கள். நம்ம வகுப்பில் என்ன தான் படித்து சொன்னாலும் கூட புள்ளி வச்சுட்டு மாற்றாதீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அதில் புள்ளி வச்சுட்டு நிறைய இடங்களில் இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கீங்க. ரைட்?
ஸோ 51வது கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு அப்படிங்கிறது. இவ்வரிகள் இடம்பெற்றக்கூடிய நூல் எது அப்படின்னு சொன்னால், இதுக்கு நான் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ மாணவர்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு. இந்த கேள்விக்கு என்ன அப்படிங்கிறது நம்ம போலில் கூட கொடுத்துருந்தோம். கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். 52வது கேள்வி பாருங்கள். கையிலே அடங்கும் பிள்ளை கதை 100 சொல்லும் பிள்ளை. அது என்ன அப்படின்னு சொன்னால் புத்தகம். ஓகேவா? புத்தகம். 53வது கேள்வி. ஒரு தொடரை முழுமை பெறச் செய்யும் சொல்லே பயனிலை. ஒரு தொடரை முழுமை பெறச் செய்யும் சொல்லே பயனிலை. கரெக்டு. பயனிலை அப்படிங்கிறது 2 வகைப்படும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தவறு. ஸோ அப்போ பயனிலை அப்படிங்கிறது 3 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு சொன்னால் பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலை அப்படின்னு சொல்லி 3 வகைப்படும். ஆனால் 2ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 54வது கேள்வி. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொன்னால் தந்தை பெரியார். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னா தந்தை பெரியார். 55வது கேள்வி. வாக்குண்டாம் என்று அழைக்கப்படுவது மூதுரை. வாக்குண்டாம் என்று அழைக்கப்படுவது மூதுரை. 56வது கேள்வி. திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் அப்படின்னு சொன்னால் அதில் முதல் இடத்துல இருப்பவர் யார் அப்படின்னா ஜியு போப். திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் யார் அப்படின்னு சொன்னால் ஜியு போப். அதுக்கடுத்தது 57வது கேள்வி. இணைப்பு சொல் அல்லாதது. ஸோ இணைப்பு சொல் அல்லாதது அப்படிங்கிறது இதில் வரக்கூடியது மட்டுமே அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? மட்டுமே அப்படிங்கிறது இணைப்பு சொல்ல வராது. சரிதா? ஸோ ஏனெனில், அப்படியானால், அப்படி இல்லாவிட்டால் அப்படிங்கிறது எல்லாமே இணைப்பு சொல்ல வரக்கூடியது. மட்டுமே அப்படிங்கிறது ஒரு தொடரில் இயல்பாக வரக்கூடிய ஒரு சொல். 58வது கேள்வி பாருங்கள். தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் ஆளப்படக்கூடிய இலக்கியம் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம். இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அப்படின்னு சொல்லி ஒரு வரி ஒன்று வரும். அது சிலப்பதிகார வரி தான். தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் முதலாக அதில் தான் இருந்துச்சு. தமிழ் 3000 என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு சொன்னால் திருமந்திரம். தமிழ் 3000 என்று அழைக்கப்படக்கூடியது திருமந்திரம். 60வது கேள்வி பாருங்கள். பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படுகிறது. காரணம், பாளையங்கோட்டையில் அதிக அளவு கல்வி நிலையங்கள் இருக்கின்றன. ஸோ கூற்று சரி, காரணம் சரி. ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்கக்கூடிய 60 வினாக்கள். பொது தமிழுக்கான 30 வினாக்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.